ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து 6வது சாப்டர் பிரார்த்தனைக்கு பலன் உண்டா? வாங்க கேட்கலாம். பிரார்த்தனைக்கு பலன் உண்டா? வேடிக்கையாக ஒரு கதையை கூறுவார்கள். ஒருவன் நியாய தீர்ப்புக்காக மரண தேவனான யமதர்மன் முன்னால் கொண்டு செல்லப்படுகின்றான். அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதா அல்லது நரகத்தை கொடுப்பதா என்று ஆய்வு செய்கிறார்கள். கணக்கை பார்க்கும் சித்திரகுப்தன் கூறுகிறார், இவர் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியங்களையோ தான தர்மங்களையோ செய்ததில்லை. இவரை நரகத்துக்குத்தான் அனுப்ப வேண்டும். ஆனால் யமதர்மன் உடனடியாக முடிவெடுக்க தயாரில்லை. நாம் தவறாக எவரையும் நரகத்துக்கு அனுப்பிவிடக்கூடாது. ஆகவே அவருடைய கணக்கை நன்றாக பார் என்று சித்திரகுப்தனிடம் கூறுகிறார். சித்திரகுப்தனும் நன்றாக துளாவி பார்க்கிறார், எங்கேயாவது நற்செயல் காணப்படுமா என்று. அப்படி தேடியதில் அந்த நியாய தீர்ப்புக்கு வந்தவர் ஒருமுறை கண் தெரியாத பிச்சைக்காரனுக்கு 5 பைசா ஒன்றை கொடுத்திருந்தது பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிந்தது. சித்திரகுப்தன் அதை யமதர்மனிடம் எடுத்து கூறினார். தீர்ப்புக்கு வந்தவனுடைய முகம் பிரகாசமாகிவிட்டது. பரவாயில்லை, ஒரு 5 பைசா கொடுத்ததன் மூலம் நரகத்திலிருந்து தப்பிவிட்டோம் என்று அவன் மகிழ்வடைய ஆரம்பித்தான். யமதர்மன் இப்படி கட்டளையிட்டார், இவருக்கு அந்த 5 பைசாவை திரும்ப கொடுத்து இவரை நரகத்துக்கே அனுப்பிவிடு. நாம் நற்கர்மங்கள் புரிந்து அதனால் தெய்வங்கள் நமக்கு நற்கதியை வழங்கினால் அது நியாயமாக உள்ளது. அநீதிகள் பல புரிந்து ஒருவர் பூஜைகளும் யாகங்களும் செய்து நற்பலன் பெற்றுவிடுவதாயின் அந்த தெய்வங்களே அநீதிக்கு துணை போவது போன்று இல்லையா? இந்நிலையில் பிரார்த்தனை என்றால் என்ன? தெய்வீக சக்திகளுடைய தகுதிகள் எப்படிப்பட்டவை? அவைகள் நமக்கு எப்படி உதவி புரிகின்றன? அவை நமக்கு அருள் பாலிப்பது எவ்வாறு? இவற்றையும் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு வியாபாரி, அவருக்கு வியாபாரத்தில் ஒரு சிக்கல். அதனால் அவர் கடன்பட நேர்ந்து விட்டது. 10 தினங்களுக்குள் அவர் 1 கோடி ரூபாய் தயார் செய்ய வேண்டும். எவ்வளவோ முயன்றும் அவரால் முடியவில்லை. அவர் தான் விரும்பி வழிபடும் ஆலயத்துக்கு செல்கிறார். மனம் உருகி வழிபடுகிறார். மனம் உருகி வழிபட்டதால் அவருக்கு வேண்டிய பணம் கிடைத்துவிடும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனாலும் அவர் மனம் உருகி பிரார்த்தனை செய்ததன் விளைவாக அவருடைய மனம் மிகவும் மென்மையாகிவிட்டது. கோயிலுக்குள் நுழையும் போது இருந்த நபர் வேறு, கோயிலிருந்து வெளியே வந்த நபர் வேறு. இக்காலத்தில் நேர்மறை எண்ணங்களை வலியுறுத்தி பல தத்துவங்களும் நூல்களும் ஏற்பட்டுள்ளன. அதனால் ஏற்படும் அத்தனை விளைவுகளும் தெய்வ நம்பிக்கை மற்றும் தெய்வ வழிபாடுகளின் மூலம் கிடைக்கின்றன. தன்னை நம்பும் தைரியம் உள்ளவர்கள் வெகு சொற்பமானவர்களே. ஆனால் பிரம்மாண்டமான ஒரு தெய்வ சக்தி நமக்கு உதவி செய்யும் என்பதை ஒரு பாமரனால் கூட நம்பிவிட முடியும். மனக்கவலை என்பது நமக்குள்ளே இருந்து நம்மை கொன்றுவிடும் ஆழகால விஷமாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் மட்டுமே ஒருவரை இத்தகைய கவலைகளிலிருந்து தற்காலிகமாகவாவது மீட்டு சாந்தியை கொடுக்கிறது. கவலைகளை தாங்க முடியாத சிலருடைய மனது தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தில் தனக்குத்தானே தடம் புரண்டு கொண்டு தன்னை பைத்தியமாக்கி கொண்டு விடுகிறது. இதனால் அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டு விடுகிறது. தெய்வ நம்பிக்கையோ அல்லது தன்னம்பிக்கையோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இப்படி பைத்தியமாகி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் நியாய உணர்வுடன் தர்ம சிந்தனையுடனும் இருப்பார்கள் என்று கட்டாயமில்லை. அப்படி இல்லாதவர்கள் கூட தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் தெய்வ சக்திகளிடம் நாம் உதவி கோரும்போது நம்முடைய நடத்தை முக்கியத்துவம் பெறுகிறது. தர்ம நியாயங்களை அனுசரிக்கும் ஒருவனால்தான் இறைவனிடம் உதவி கேட்க முடியும் என்ற நிலை உள்ளது. செய்த தவறிலிருந்து தப்பிக்க கூட இறைவனுடைய உதவியை நாடுபவர்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் அது பொதுநிலை அல்ல. அவையெல்லாம் விதிவிலக்குகளே. ஒழுக்கக்கேடானவர்கள் இறைவனை அணுகுவதற்கு பயம் கொண்டு விடுவார்கள். அப்படியே அணுக நேர்ந்தாலும் இனி ஒழுக்கமாக நடந்து கொள்வதாக உறுதி எடுத்து கொள்வார்கள். இறை நம்பிக்கை உடையவர்களில் சிலர் தங்கள் மதத்தையும் தங்கள் வழிபாட்டு முறைகளையும் காப்பதற்கு முயன்று உலகத்தையே யுத்த களமாகவும் செய்துவிடுகிறார்கள். அவர்கள் மதத்தையும் இறைவனையும் தனி மனித முன்னேற்றத்துக்கான வழிமுறையாக கருதாமல் சமுதாய அம்சமுள்ளதாக்கி விடுகின்றார்கள். இதனால் சமுதாய முன்னேற்றத்தை விட சண்டை சச்சரவுகளே அதிகம் ஏற்பட்டு விடுகின்றன. இவையெல்லாம் நமது ஆய்வுக்கு தொடர்பில்லாத செய்திகள். அவற்றிலிருந்து நமக்கு தேவையானது எதனையும் எடுத்துக்கொள்ள சாத்தியமில்லை. ஆகவே அதனை நாம் கைவிட்டுவிட்டு மேலே தொடர்வதுதான் சிறந்தது. இதுதான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து 6வது சாப்டர் பிரார்த்தனைக்கு பலன் உண்டா இதோடு நிறைவடைகிறது. நான் வாசித்து காட்டிய விதங்களில் உங்களுக்கு சரியாக புரியவில்லை எனில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் இந்த புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து இதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.